சரிங்க மேடம், அவளை விடுங்க. உங்க மூளை தான் நல்லா வேலை செய்தே. நீங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதுக்கு உன் பொண்ணு விட்டாதானே? நான் தான் சைன் வாங்கிட்டு வருவேன்னு அப்படியே குதிச்சாளே. புத்திக்கு தகுந்த மாதிரி தானே ரிசல்ட் இருக்கும். அத்த, அஞ்சலி மேல எந்த தப்பும் இல்ல. எப்படி இருந்தாலும் கௌதம் கிட்ட சைன் வாங்கினா தானே நமக்கு இந்த ப்ராஜெக்டே கிடைக்கும். அதைத்தான் அவளும் செஞ்சா. ஆனா கையெழுத்து போடுற மாதிரி போட்டு எங்களை ஏமாத்தின கௌதம சொல்லணும். ச்சே, எங்களை நம்ப வச்சு அசிங்கப்படுத்திட்டான். நாங்க 2 பேருமே வெக்கத்தை விட்டு அவன் காலில் விழுந்து கெஞ்சணும். அதுக்காகவாவது எங்க மேல இரக்கம் காட்டியிருக்கலாம். ஆனா அந்த கௌதம் சரியான கிரிமினல் நிரூபிச்சிட்டான். ஏய் நிறுத்துடி. எப்ப கெஞ்சணும் எப்ப மிஞ்சணும்னு தெரிஞ்சாதான் காரியத்தை சாதிக்க முடியும். சொத்து, கம்பெனி, வீடுன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கௌதமியும் இலக்கியாவையும் நம்ம வெறும் கையோட துரத்தி இருக்கோம். அந்த கோவம் அடங்குறதுக்குள்ள அவங்க கிட்ட போய் டாக்குமெண்ட் நீட்னா கையெழுத்து போடுவாங்களா? அதான் சேர்த்து வச்சிருந்த மொத்த ஆத்திரத்தையும் உன் மேல இறக்கி வச்சிருக்காங்க. அப்ப பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா நீங்க கையெழுத்து வாங்கிருப்பீங்களா?